பாவத்துக்கு சாகணும். மாம்சத்தின் கிரியை நம்ம விட்டு என்ன பண்ணோம்? அகல வேண்டும். அந்த மாம்சத்தின் கிரியை வெளியே போனால் தான் நம்ம ஒரு புது சிருஷ்டியுள்ள ஒரு மனுஷனாய் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நீ ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு பிறகு இன்னைக்கு என்ன பண்ணோம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ளணும். சபைக்கு சாட்சியாக இருக்கணும். ஊழியங்கள் என்ன பண்ணோம்? இறங்கி செயல்பட ஆரம்பிக்கணும். சபைக்கு ரெகுலராக என்ன பண்ணோம்? வரணும். பரிசுத்தமான இந்த பந்தி ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். பந்தி என்ன பண்ணணும்? பந்தியில் பங்கு பெற வேண்டும். உங்களுக்கு வருகிறதான வருமானங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக தசம பாகத்தை கொடுக்கணும். உன் நேரத்தை என்ன பண்ணணும்? தசம பாகத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இன்றைக்கு ஞானஸ்தானம் ஒரு உடன்படிக்கை, தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம போகும்போது இதிலிருந்து உன்னை பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவ போல காட்சி அளிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். ஆமென். எத்தனையோ மாதங்கள் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. அடுத்த மாதம் எடுத்துக்கலாம் ஞானஸ்தானம், அடுத்த மாதம் எடுத்துக்கலான்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இந்த நாளில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஆகியனால நம்ம ஞானஸ்தானத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தமாகணும். இதுவரையில் யாராவது எடுக்காமல் இருப்பீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.